இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடு. உலக நிலைகளை அறியாதிருத்தல். உலக நிலைகளை அறியாதிருத்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி, கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல. இனி இரண்டாவது கேள்வி, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருப்பாவை திருவம்பாவை. ஆன்சர் திருப்பாவை திருவம்பாவை. இனி மூன்றாவது கேள்வி, புதுமை பித்தன் என்பவர் யார்? புதுமை பித்தன் என்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிறுகதை வேந்தன். சிறுகதை வேந்தன். நான்காவது கேள்வி, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல மாயத்தால் என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம் என்ன? வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல மாயத்தால் என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம். ஆன்சர் எதுகை. வாளால் மாளாத ல ல, அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது, அதனால் எதுகை. இனி ஐந்தாவது கேள்வி, ஒரு பிடி சோறு இதிலுள்ள பிடி என்பது? ஒரு பிடி சோறு இதிலுள்ள பிடி என்பது? ஆன்சர் ஆப்ஷன் சி, முதல் நிலை தொழிற்பெயர். ஆன்சர் முதல் நிலை தொழிற்பெயர். இனி ஆறாவது கேள்வி, வைரியம் என்ற சொல்லின் பொருள்? வைரியம் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கூத்தர். ஆன்சர் கூத்தர். இனி ஏழாவது கேள்வி, பின்வரும் இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. பண்புத்தொகை. பண்புத்தொகைக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மலர் சேவடி. மலர் சேவடி. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்க. நெடுந்தேர், நெடுமை கூட்டல் தேர். செங்கோல், செம்மை கூட்டல் கோல். கருங்குரங்கு, கருமை கூட்டல் குரங்கு. இது எல்லாமே பண்பு பெயர்களை குறிப்பதனால பண்புத்தொகை. அதனால் பொருந்தாத சொல் மலர் சேவடி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இனி எட்டாவது கேள்வி, மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வி. ஆன்சர் வி. இனி ஒன்பதாவது கேள்வி, ஆராய்ச்சி என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஆராய்ச்சி என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வானமாமலை. ஆன்சர் வானமாமலை. பத்தாவது கேள்வி, தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடும் நூல் எது? இது யாருடைய கூற்றாக அமைகிறது? தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடும் நூல் எது? இது யாருடைய கூற்றாக அமைகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கூற்று. ஆன்சர் சிலப்பதிகாரம், கண்ணகி. இனி 11வது கேள்வி, இருதிணை மூவிடங்களுக்கும் பொதுவாக வருவன. இருதிணை மூவிடங்களுக்கும் பொதுவாக வருவன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொதுப்பெயர். ஆன்சர் பொதுப்பெயர். 12வது கேள்வி, தவறான இணையினை கண்டறி. தவறான இணையினை கண்டறி. ஆன்சர் போற்று பெயரச்சம். இது தவறானது. போற்று வினையச்சம்னு வரணும். இதில் பெயரச்சம்னு இருக்குது, அதனால் தவறான இணை. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். பெருக்கி வினையச்சம், திருத்தி வினையச்சம், அகற்றி வினையச்சம், அருந்துணை பண்புத்தொகை. இது எல்லாமே சரி, போற்று மட்டும்தான் தவறு. நீ 13வது கேள்வி, தன்வினை வாக்கியத்தை கண்டறி. தன்வினை வாக்கியத்தை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் பி, இலக்கியா புத்தாடை அணிந்தாள்.
இலக்கியா புத்தாடை அணிந்தாள், இது தன்வினை வாக்கியம். இலக்கியா புத்தாடை அணிவித்தாள் என்பது பிறவினை வாக்கியம். இலக்கியா புத்தாடை அணியாள் என்பது எதிர்மறை வாக்கியம். புத்தாடை இலக்கியாவால் அணிவிக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியம். இதில் தன்வினை கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நீ 14வது கேள்வி, தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது எது? மணிமகுடம்ல மகுடமாக திகழ்வது எது? தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது ஆன்சர் ஆப்ஷன் டி, பொன் ஏர் பூட்டுதல். பொன் ஏர் பூட்டுதல் இது ஒரு விழா. இது சித்திரை மாதம் நடைபெறும் ஒரு விழா. 15வது கேள்வி, தமிழில் தோன்றிய முதல் நாவல் எது? தமிழில் தோன்றிய முதல் நாவல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரதாப முதலியார் சரித்திரம். ஆன்சர் பிரதாப முதலியார் சரித்திரம். இனி 16வது கேள்வி, காலின் 7 அடி பின் சென்று என விருந்தினரை வழியனுப்பும் தமிழரின் இயல்பினை குறிப்பிடும் நூல் எது? காலின் 7 அடி பின் சென்று என்று விருந்தினரை வழியனுப்பும் தமிழரின் இயல்பினை குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பொருநராற்றுப்படை. ஆப்ஷன் சி, பொருநராற்றுப்படை. இனி 17வது கேள்வி, பலகை என்பதை பலகுடல் கை என பிரித்து பொருள் கொண்டால் அது? பலகை என்பதை பலகுடல் கை என பிரித்து பொருள் கொண்டால் அது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பொதுமொழி. ஆன்சர் பொதுமொழி. பலகை அது ஒரு பொருளை தரும், பலகுடல் கை என பிரிந்து அது மற்றொரு பொருளை தருவதால் இது பொதுமொழி. 18வது கேள்வி, மோரி தீந்தேன் வழிந்து ஒழுகு தாரானை கண்டு இத்தொடரில் தாரானை என்பது யாரை குறிக்கின்றது? தாரானை என்பது யாரை குறிக்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாண்டியன். ஆன்சர் பாண்டியன். 19வது கேள்வி, அகிலனுக்கு ஞானபீட பரிசு தரப்பட்டதற்கு அடிப்படையாய் அமைந்த அவருடைய நாவல் எது? அகிலனுக்கு ஞானபீட பரிசு தரப்பட்டது, அதற்கு அடிப்படையாக அமைந்த அவருடைய நாவல் எது? ஆன்சர் சித்திரப்பாவை. ஆப்ஷன் பி, சித்திரப்பாவை. 20வது கேள்வி, குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறி. குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் டி, திருக்காவலூர் கலம்பகம். ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம் இது எல்லாமே குமரகுருபரர் இயற்றிய நூல்கள். ஆப்ஷன் டி தான் இயற்றாத நூல். 21வது கேள்வி, உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல். உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, உளவு. ஆன்சர் உளவு. 22வது கேள்வி, ஞானம் என்ற கவிதை இடம்பெற்ற தொகுப்பு. ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோடை வயல். ஆன்சர் கோடை வயல். இது தீசோ வேணுகோபாலன் எழுதிய கவிதை தான் ஞானம் என்ற கவிதை. இனி 23வது கேள்வி, வினைத்தொகையை நன்னூலார் எவ்வாறு சுட்டி உள்ளார்? வினைத்தொகையை நன்னூலார் எவ்வாறு சுட்டி உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. 24வது கேள்வி, நசையி என்பதன் பொருள். நசையி என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, விரும்பி. ஆன்சர் விரும்பி. 25வது கேள்வி, மனுமுறை கண்ட வாசகம் என்னும் உரைநடை நூலை படைத்தவர் யார்? மனுமுறை கண்ட வாசகம் என்ற உரைநடை நூலை படைத்தவர் யார்? ஆன்சர் ராமலிங்க அடிகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமலிங்க அடிகள். அவ்வளோதான், நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.